அண்ணாமலை ஊழலை ஒழிக்க வந்த புரட்சியாளர்னு நம்பியவர்களுக்காக இந்த பதிவு. 80 கோடி ரூபாயில் சில இதங்களெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. இன்றைக்கி அண்ணாமலை அதுக்கு ஒரு பதில் அறிக்கை விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு நிலத்தை வாங்கினது உண்மை, அது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வாங்கியிருக்காரு. அதுக்கு 40 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினேன்னு அவரே ஒத்துக்கிறார். நீங்கள் 40 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டால் அந்த நிலத்தின் அரசாங்க மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 40, நீங்கள் 40 லட்சம் கட்டினீங்கன்னா 4 கோடி. ஆனால் சந்தை மதிப்பு 8 to 12 கோடி. ஆக சந்தை மதிப்பில் 8 to 12 கோடி மதிப்புள்ள நிலத்தை அவர் மனைவி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் மாதம் அதுக்கு இது கட்டுறேங்கிறாரு, பணம் லோன்லாம் கொடுக்குறாரு, இவர் பணம் கொடுக்குறாரு. அப்போ 8 கோடிக்கு ஒரு 4 to 8 to 12 கோடிக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ இது கட்டணும் தெரியுமா? 10 to 15 லட்சம் ரூபா கட்டணும் மாதம். உங்களுக்கு பென்ஷன் இல்லை, நீங்கள் 10 வருஷத்துலேயே வெளியில் வந்துட்டீங்க போலீஸ்லேருந்து. மினிமம் 20 வருஷம் இருந்தால் தான் பென்ஷன். உங்கள் மனைவி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா மாதம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே வராது. 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சு எப்படி நீங்கள் 10 கோடிக்கு நிலம் வாங்கினீங்க? அது 40 லட்சம்னா அதனுடைய சந்தை மதிப்பு 10 to 12 கோடி கோயம்புத்தூரில். இதுக்கு பதில் சொல்லலை. ஆக இது ஒரு 10 to 12 கோடி தனி ஊழல். இன்னும் 2 தான் அவரே ஒத்துக்கிட்டார். இன்னும் திருப்பி வந்துடும், ஆதாரம் கிடைச்சிருச்சு. சார் சொன்னதை கேட்டிங்களா? இது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பால் பண்ணை கட்டுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அண்ணாமலை. கோடிக்கணக்கில் உள்ள பண்ணை அவர் 10-20 கோடி அதுக்கு பால் பண்ணை இவர் இது போட்டிருக்காருன்னா அதில் 60% தான் லோன் கொடுப்பான். கிட்டத்தட்ட அவர் 40% லோனை இவர் கொடுக்கணும். 4-5 கோடிக்கு இவர் பணம் கொடுக்கணும். அப்போ தான் லோன் கிடைக்கும். செக்யூரிட்டியாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? அந்த 8 to 10 கோடிக்கு நீங்கள் பால் பண்ண வைக்கிறீங்கன்னா அதுக்குரிய செக்யூரிட்டி சொத்தை நீங்கள் காமிக்கணும். அது எந்த சொத்தை காமிச்சிங்க? யார் சொத்தை காமிச்சிங்க? அந்த 8 to 10 கோடி உங்களுக்கு எப்படி வந்தது சொத்து? இந்த இதுக்கெல்லாம் கணக்கு இல்லையே. இந்த அண்ணாமலை தான் நேர்மையாளர் போல் வேஷம் போடுபவர், அப்பழுக்க அரசியல்வாதி போல் தன்னை காட்டிக்கொள்பவர். இந்த அண்ணாமலை தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவதூறு பேசியவர், புரட்சி தலைவி அம்மாவின் புகழை அழிக்க முற்பட்டவர். ஆளுநரிடம் திமுகவை பற்றி பெட்டி பெட்டியாக புகார் அளித்துவிட்டு அதன் பிறகு அதனை பற்றி இவர் பேசுவதில்லையே ஏன்? இடையிலே என்ன நடந்தது? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோமே.